ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச இந்த ஆக்டருக்கு இது ஃபஸ்ட்டு படமே தெரியல. எனக்கு ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது, டேரக்ஷனும் சூப்பராக இருந்தது. படத்தில் சவுண்டு தான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. எனக்கு ஃபாரஸ்ட்குள்ளே போன மாதிரி அந்த ஃபீல் அப்படியே வந்தது. எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு இன்னமும் அந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளியே வராத மாதிரி இருக்குது சார். அதுதான் எனக்கே ஷாக்காக இருக்குது. ஹீரோ தான் டேரக்டர்னு சொல்லும்போது படம் அவரை படத்தில் இது ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல. ஆக்டிங் வைஸ் ஆகட்டும், கூட இருந்த ஆக்ட் பண்ணவங்களாகட்டும், அந்த ஃபாரஸ்ட் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், சவுண்ட் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. இல்லை, எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு அதை எப்படி சொல்கிறதே தெரியல. ஆனால் அந்த படம் இந்த இயரில் பெஸ்ட் ஃபிலிம் தான். எனக்கு மியூசிக்ஸ் ஓகே, அதை விட சவுண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படத்துக்கு சவுண்டு தான் அந்த படத்தோட ஹைலைட்டு. எனக்கு அவங்கள ப்ரோ படமே வந்து அந்த விஷுவல்ஸும் சவுண்ட்ஸும் தான் சூப்பராக இருக்குது சார். ஏவியேட்டர் மாதிரி ஒரு படம் தமிழில் வந்திருக்கு. நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். காட்டுக்குள்ளே எடுத்திருக்காங்க, கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. பட் அந்த ஃபீல் நல்லா வந்துடுது சார். ஹாரர்லாம் இல்லை சார், இது ஒரு எமோஷ்னல் இது சார். ஓகே சார், நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். எடுத்த ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க சார். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நல்லாயிருக்கு. ஹீரோ டேரக்டர் தான் சார், ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு சார். அதெல்லாம் நல்லா இருக்குது சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் நல்லா வரும். மியூசிக்கு, ஃபோட்டோகிராஃபிலாம் சூப்பராக இருக்குது சார். போர் அடிக்கல சார். நல்லா கரெக்டாக தான் சார். நல்லா ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது சார். சின்ன சின்ன பாயிண்ட்டும் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க சார். அதனால் சூப்பராக இருக்குது. ஹீரோயின் எல்லாருக்குமே, ஹீரோ தவிர மற்ற எல்லாருக்கும் கொஞ்சம் ஷார்ட் ரோல் தான் சார். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு சார். மியூசிக் அட்டகாசமாக இருக்குது சார். இதுக்கு ஏற்ற ஃபீல் கொடுத்துருக்காங்க சார். நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அவர் ஃபஸ்ட் டைம் அதான் புது ஹீரோன்னு சொல்கிறாங்க. புது ஹீரோ மாதிரியே தெரில, நல்லாவே நடிச்சிருக்காரு. சவுண்ட் எஃபெக்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. காதை மூடுற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் எல்லோரும். ஆமாம் ப்ரோ, உண்மையாகவே அது சொல்லலாம். ஃபாரஸ்ட் அவரு கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. அது எதுவும் சொல்லலாம். ஹீரோ அதான் ப்ரோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோ ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இல்லை, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம் ப்ரோ, அதான் காது மூடுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. நேச்சுராக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா போர் அடிக்காமல் தான் போச்சு. இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. சாங்ஸ்ன்றதோட அவங்க பண்ணுற அந்த எஃபெக்ட்லாம் சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. உண்மையிலே படத்தோட சினிமாட்டோகிராஃபி தான் சொல்லணும். அது வந்து இருக்கிறதுலே பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு டெபியூ டைரக்டர் மாதிரியே பண்ணல, நல்லா பண்ணியிருக்காரு. அது படத்தில் ஒரு மெசேஜ் எதுவும் இல்லை, பட் வந்து ரியலாக வந்து என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம பார்க்க முடியுமோ அதை சொல்லியிருக்காங்க. அவர் டெபியூ ஹீரோ மாதிரியே பண்ணல, அவரும் தான் டெபியூ டைரக்டர். பட் எதுவுமே அது மாதிரி பெருசாக தெரில. ஒரு நார்மலாக என்ன டேரக்டர், ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பாரோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த ரியலாக வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி தான் அந்த ரியலாக அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த காடை பற்றி தெரியும். சரி நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. படம் மூலிமா அட்லீஸ்ட் பார்க்கலாம், எப்படி டிஃப்ரெண்ட்டாக உள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலான்னு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு உண்மையிலே. த்ரில்லிங்காக போச்சு. ஹாரராக இல்லைனாலும் த்ரில்லிங்காக போச்சு. அந்த பிஜிஎம் வந்து அந்த த்ரில்லிங்காக கொண்டு போகிறதுக்கு இன்னும் ஹையாக இருந்துச்சு. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் காட்டுக்குள்ளே, அந்த காட்டில் தூரமாக நம்ம சவுண்டு கேட்குறது, இந்த இது கத்துறது, இந்த இதெல்லாம் கத்துற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ரியலாகவே இருந்துச்சு. ஹீரோயினுக்கு பெருசாக இல்லை, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் பெருசாக காமிச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு கம்மி தான். அவங்க கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த சாங்ஸாக வந்து அந்த மூவிக்கு எப்படி ஈக்குவேஷன் கொடுக்குதோ அதுக்கு நல்லா இருந்துச்சு. தனியாக தெரியல, நல்லா இருந்துச்சு. இல்லை ப்ரோ, மொத்தமாகவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது மொத்தமாக பார்த்தா தான் முடியும். ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வேறு இல்லை, எல்லாமே ஒரே இதாக தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க சார். ஃபோட்டோகிராஃபர் மூவி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் எடுத்திருக்காங்க சார். ஒரு வைல்டு லைஃப்பில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் என்ன ரீசன்னா, நிறைய மூவிஸை ஒரே மாதிரி பார்த்து ஒரு காட்டுக்குள்ளே நாம் தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதை அழகாக காமிச்சிருக்காங்க சார். படம் ஃபுல்லாகவே நேச்சர் மட்டும்தான் சார். நிறைய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஹீரோ தனியாக என்ன ஃபேஸ் பண்ணுறாருன்றத படம் ஃபுல்லாகவே நேச்சர் தான். பார்க்குறதுக்கே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. இல்லை சார், ஃபோட்டோகிராஃபரோட லைஃப்பை பற்றி இதில் சொல்லலை. ஒரு வைல்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் இப்போ கம்மி. அவங்க வந்து அந்த ஸ்ட்ரகிளில் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு வைல்டு ஃபோட்டோகிராஃபர்லேயும் அவங்க வந்து அந்த அனிமல்ஸு, ஃபுட்டு, வாட்டர், இந்த மாதிரி விஷயத்தை எப்படி ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்கன்றதை ப்ரொஃபஷ்னலாக நல்லா காமிச்சிருக்காங்க. கொடைக்கானல் போன மாதிரிலாம் இல்லை சார். நான் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லாம் லைஃப்பில் பார்த்தது கிடையாது. இதுக்கப்புறம் ஜென்ரேஷனும் இது மாதிரிலாம் பார்ப்பாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி விஷுவல்ஸை காமிக்கும் பொழுது அழகாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்கு நம்மளும் ட்ராவல் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது சார்.
ஆமாம் சார், காட்டுக்குள்ளே போயிட்டார் ஒரு விஷயத்தை தேடி. கடைசியாக அந்த விஷயத்தை அவர் பண்ணாரா இல்லையா, அவர் நினச்சி போன விஷயம் நடந்துதா இல்லையா, அதுதான் அந்த விஷயத்துக்காக அவர் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டாருன்றது தான் அதில் கதையாக காட்டுறாங்க. ஆமாம், ஃபஸ்ட் மூவி அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, நடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் வந்து நான் ஒரு 20 மினிட்ஸ் அவரோட ஆக்டிங்கில் ஒரு சின்ன சின்ன லேக் இருந்தது, என்னடா அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் அவரோட ஆக்டிங் எல்லாமே ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஜென்ரலாக ஒரிஜினலாகவே வந்து காடுனாலே ஹாரர்னு ஒன்று இருக்கும், அனிமல்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை தாண்டி இயற்கையிலேருந்து மழை வெயில் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, அது என்னென்ன இருக்கும் அதான் காமிச்சிருக்காங்க. இல்லை சார், லேக்லாம் எதுவும் இல்லை சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன தான் சொல்ல வராருன்னு இருக்குது. செகண்ட் ஹாஃபில் காட்டுக்குள்ளே போன பிறகு ஃபுல்லாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். மூவி நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இது சடன் பிளானில் தான் வந்திருந்தோம். ஸோ எந்த ஒரு யார் ஆக்டர் எதுவுமே எனக்கு தெரியாது. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா மூவி வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நீங்களும் அதோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லைக் ஒரு இல்யூஷன் மூவி தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் கொஞ்சம் மூவி, இது என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் அதை ப்ராப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அந்த அவங்களோட அம்மாவோட இருந்த லைஃப்பும் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது என்னென்ன கனெக்ட் ஆகுது அப்படின்றது கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரி இல்யூஷன் மூவி மாதிரி தான் இருக்கும். நேச்சரோட கனெக்ட் பண்ணுறது, அவங்க அம்மா வந்து ஈவன் வந்து அந்த பிளான்ஸோடலாம் அவங்க அம்மா லவபிளாக இருக்கிறதுனால இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது அவருக்கும் அது ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கு. ஃபைனலாக வந்து அவங்க அம்மாக்காக ஒரு விஷயத்தை அவர் வந்து கேப்சர் பண்ண போகிறாரு. லைக் அது கோல்டன் ட்ரீ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையான்னு தெரியல. பட் வந்து அந்த கோல்டன் ட்ரீயை ரீச் பண்ணுறது தான் அவரோட அந்த இதுவாக இருக்குது. ஸோ ஃபைனலாக போயிட்டு அதை கேப்சர் பண்ணி அவர் ட்ராப் பண்ணி அந்த ஒரு கேலரியில் வைக்கிறாரு. அதுதான் இல்லை, அந்த ஆக்சுவலாக அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் போகலாம் அப்படின்ற மாதிரி நம்மளும் இந்த மாதிரி ஒரு போக மாட்டோமான்னு தோணும். ஏன்னா இப்போ நம்மளுக்கும் இந்த மாதிரி ஓகே ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் தொலைஞ்சிட்டா எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் நம்ம பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் இப்போ தான் கேள்விப்பட்டேன், அவங்க தான் டேரக்டர். நல்லாயிருக்கு, ஃபஸ்ட் மூவி தானே, ஸோ நல்லா தான் நடிச்சிருக்காங்க. படம் வைஸ் கதை வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மியூசிக் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஹாரர் இதுலலாம் வந்து ஆமாம், கொஞ்சம் சில இடத்துல தான் பயமாகவே இருந்தது. அந்த காட்டுக்குள்ளே அந்த ஹாரர் சவுண்ட்ஸ் எல்லாம் வரும்போது ரொம்ப நல்லா இருந்தது. கற்பனை கதையாக இருந்தாலும் மக்கள் சொன்ன கதையை வச்சு எடுத்துருக்கும் போது எல்லா மக்களுக்குமே அது கனெக்ட் ஆகும். ஒரு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கும் சரி, காட்டுக்குள்ளே போய் ஒரு ஸ்டே பண்ணி நம்ம ஒரு மூவியாச்சு விளாகாக எடுக்கிறவங்களுக்கும் சரி இந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். அதில் அம்மா சென்டிமெண்ட்டில் வந்து அம்மா சொல்கிற கதையை தான் நம்ம ஃபியூச்சர் வரைக்குமே ஒரு கற்பனையாக எடுப்போம். அது ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம கற்பனை தான் ஒரு காட்சியாக நம்ம எடுப்போம். அது அந்த ஃபோட்டோகிராஃபர் கதை வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அது வந்து இப்போ வேறு யாரோ டேரக்டர் பண்ணி வேறு யாரும் நடிச்சிருந்தா இவ்வளோ கனெக்ட் ஆகிருக்குமான்னு தெரியல. ஒருத்தவங்க கைப்பட எழுதுனா மட்டும்தான் அந்த காட்சி வந்து அழகாக இருக்கும். அது சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அவர் தான் போய் மக்கள்கிட்ட கேட்டிருக்காரு. அவர் தான் நிறைய வந்து டாக்குமெண்ட்ரி ஆகட்டும் நிறைய விஷயங்கள் ட்ராவல் பண்ணி எடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது இவரை தாண்டி வேறு யாரும் நடிச்சிருந்தா பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்களா எனக்கு தெரில. இதில் வந்து எல்லாருமே கேட்பாங்க கோ ஆர்டிஸ்ட் எப்படி இருக்காங்க, எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கூட கோ ஆர்டிஸ்டாக நடிச்சது ஃபுல்லாக அந்த காடு மட்டும்தான். ஸோ காட்டுக்குள்ளே அவர் பேசுகிறாரு, காடு அவர்கிட்ட பேசுதான் சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாத்துக்கூட இந்த படம் வந்து செம்மையாக கனெக்ட் ஆகும்.